ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நேத்திக்கு கண்ணனையே மனசுல நினைச்சு வாயால பாடி கையால பூ போட்டு வணங்கினோம்னா அவனே இந்த நோம்ப நல்லா நடத்தி கொடுப்பான் அப்படின்னு ஆண்டாள் சொன்னதை பார்த்தோமா? பெண் குழந்தைங்க இந்த மாதிரி நோன்பு எப்படி நடத்தணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப நேரம் ராத்திரி எல்லாம் பேசிட்டு போய் படுத்துட்டாங்க. அதுல சில பேருக்கு கண்ணனை பார்க்க போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல தூக்கமே வரல. நாம கூட காலையில எங்கேயோ டூர் போறோம் அப்படின்னா நமக்கு ராத்திரி தூக்கம் வருமா? அது போல. ஆனா சில பேர் மனசுல கண்ணனோட சந்தோஷமா அனுபவத்துல மயங்கி கிடக்குறாங்க. அப்ப சில பேர் இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. தூங்குறாங்கன்னா கண்ணனை மனசுல நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். வெளியில 4 பேர் சுத்துறாங்களே அவங்கெல்லாம் யாருன்னா சீக்கிரம் போய் கண்ணனை பார்க்க போறோம்னு துடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க. தூக்கம் வராம இருக்கிறவங்க ரொம்ப காத்தால எழுந்து நோன்பு நோக்கிற இடத்துக்கு புறப்பட்டாங்க. ஆனா சில பேர் மயங்கி தூங்குறாப்புல இருக்கிறாங்களே, அவங்கள விட்டுட்டு போக முடியுமா? நல்ல விஷயத்துக்கு, அதாவது கோவிலுக்கு போகும்போதெல்லாம் எல்லாரையும் கூட்டிட்டு போனோம் இல்லையா? நல்ல விஷயத்த எல்லாரோட சேர்ந்து அனுபவிக்கணும். அதத்தான் இனியது தனி அருந்தேல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வீட்டுல பிள்ளாய் அப்படின்னு தோழிகள் எல்லாம் செல்லமா கூப்பிடுற ஒருத்தையை எழுப்புறா ஆண்டாள். விடிஞ்சிருச்சு, எழுந்து வா. வெளியில இருக்கிறவங்கெல்லாம் இப்படி கூப்பிட, உள்ள இருக்கிறவ இன்னும் விடியலையே அப்படின்னு அடம் பிடிக்கிறா. இந்த பொண்ணு இவங்க கூட்டத்துல புதுசா சேர்ந்த பொண்ணு. அதனால அவளுக்கு இவங்களோட சேர்ந்துதான் கண்ணனை அனுபவிக்கணும் அப்படின்னு தெரியல. அதனாலதான் குழந்தைய கூப்பிடுறாப்புல அந்த பெண்ணை பிள்ளாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சரி, இவங்க 2 பேர் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு பாப்போமா? ஆண்டாள் கூப்பிடுறா, பிள்ளாய் விடிஞ்சிருச்சு, சீக்கிரம் எழுந்து வா. உள்ள இருக்கிற பிள்ளாய் சொல்றா, இன்னும் விடியவே இல்லை, எப்படி விடிஞ்சிடுச்சுன்னு சொல்ற? வெளியில ஆண்டாள் சொல்றா, நாங்கெல்லாம் எழுந்தும் உன் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கமே, அதுவே விடிஞ்சிடுச்சுன்னு தெரியலையா உனக்கு அப்படின்னு கேக்குறா. உள்ள இருக்கிற பிள்ளாய் சொல்றா, நீங்க கண்ணனை பார்க்க போறோம்னு தூங்காம இருப்பீங்க, அதனால இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஆண்டாள், பறவைகளெல்லாம் சிலம்புதே அப்படின்னா சத்தம் போடுதே, காதல கேட்கலையா, தெரியலையா அப்படின்னு கேட்டா. அதுக்கு உள்ள இருக்கிற பிள்ளாய், நீங்க ராத்திரி எல்லாம் தூங்காம தூங்குற பறவையெல்லாம் எழுப்பி விட்டுருப்பீங்க, உங்களுக்கு சீக்கிரம் போகணும், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், வேற ஏதாவது விடிஞ்சதுக்கு அடையாளமா சாட்சியா இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஆண்டாள், கருடனுக்கு சுவாமியான பெருமாள் கோயில்ல வெளுத்த எல்லாரையும் கூப்பிடுறாப்புல சங்கு ஊதுற சத்தம் கேக்குதே, பெரிய சத்தம், அது கேட்கலையா அப்படின்னு சொல்றா. அவ இப்படி சொன்னாலும் உள்ள இருக்கிற பிள்ளா என்ற பெண்ணு பதிலே சொல்லாம கருடனுக்கு சுவாமியான பெருமாளையே நினைச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறா. அப்பதான் ஆண்டாள் கூப்பிடுறா, நீ பிள்ளாய், அதனாலதான் எங்களை பத்தி தெரியாம தூங்குற, சொல்றத கேளு, எழுந்து வா அப்படின்னு சொன்னான். ஆனா அப்பவும் அந்த பிள்ளாய் என்ற உள்ள தூங்குற பொண்ணு பதிலே சொல்லல. சரி, இவ சடக்குன்னு எழுந்து வரணும்னா அப்ப கண்ணனுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லுவோம், அப்பாவது பயந்து வராளான்னு பாப்போம் அப்படின்னு ஆண்டாள் என்ன பண்றா? உங்களுக்கு எல்லாம் கதை தெரியுமே, சின்ன குழந்தை பால் குடிக்கிற குழந்தையா கண்ணன் இருக்கும் போது பூத்தனை அப்படின்னு ஒரு அரக்கி தன்னுடைய மார்புல முளையில விஷத்தை தடவிக்கிட்டு வந்து கண்ணனை கொன்னுடணும்னு வந்தான். ஆனா கண்ணன் என்ன பண்ணார்? அவ பாலை குடிக்கிற மாதிரி அவ உயிரையே உறிஞ்சு கொண்டுட்டார் இல்லையா? அதை எடுத்து சொல்றா ஆண்டாள், சொல்றா, ஹே பூதனைன்ற பேய் முளையில விஷத்தோட வராடி அப்படின்னா. ஆண்டாள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உள்ள இருக்கிற பிள்ளாய், அதான் கிருஷ்ணா அவளோட விஷப்பாலை குடிச்சு உயிரையே இழுத்து முடிச்சிட்டானே அப்படின்னா. சரி, ஆண்டாள் அடுத்து சொன்னா, அம்மா இந்த வண்டி சக்கரம் என் பிள்ளைய காப்பாத்தும்னு சக்கரத்துக்கு கீழே குழந்தைய படுக்க வச்சுட்டு போனான். ஆனா அந்த சக்கரத்துக்குள்ள சகடாசுரன் ஒருத்தன் வந்தானே, அந்த வண்டி மேல விழுந்தா கண்ணனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு இவளுக்கு பயம் வரணும்ன்றதுக்காக வண்டி சக்கரத்துக்குள்ள சகுடாசுரன்
திருட்டுத்தனமா மறைஞ்சி கண்ணனை முடிக்க போறான் அப்படின்னு சொன்னான். ஆனா உள்ள இருக்கிற பிள்ளாய் சொல்றான், அதான் குழந்தை கண்ணை பால் வராம குழந்தைங்களாம் எட்டி உதைக்கிறாப்புல காலில் எட்டி உதைச்சா அந்த சக்கரம் தூள் தூளா போய் உடஞ்சு போச்சே, தெரியாதா எனக்கு அப்படின்னு சொன்னான். சரி, இவ தெளிவா பதில் சொல்றா. அப்ப இவளுக்கு பகவானோட நாமத்தை பாடுறத பத்தி சொல்லுவோம் அப்படின்னு ஆண்டாள் பார்க்கடல்ல ஆதிசேஷன்ற பாம்பு மேல என்ன அவதாரம் எடுத்து உலகத்தை எப்படி காப்பாத்தலாம் அப்படின்னே நினைச்சுக்கிட்டு தூங்குறாப்புல இருக்கிற விதையான மகாவிஷ்ணுவ பிள்ளாய் சொன்னா, இரு இரு இரு, அது என்ன விதை விதைன்னு சொல்றியே, பார்க்கடல்ல படுத்திருக்கிற மகாவிஷ்ணு விதையா அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஆண்டாள், ஆமா, இந்த மகாவிஷ்ணு தான் வராகர், நரசிம்மர், ராமர், கிருஷ்ணர் அப்படின்னு அவதாரங்கள் எல்லாம் எடுக்கிறார். எப்படி சின்ன விதையில இருந்து பெரிய மரம் வருதோ அதுபோல இந்த விஷ்ணுவே இத்தனை அவதாரமா வளர்ந்து வராரு இல்லையா? அப்ப விதைன்னு சொல்லலாமே. பிள்ளாய் சொன்னா, ஓ சரி சரி சரி, மேல சொல்லு அப்படின்னா. அதுக்கு ஆண்டாள், அந்த மகாவிஷ்ணுவையே மனசுல நினைச்சுக்கிட்டு தவம் எல்லாம் செய்யக்கூடிய முனியவர்கள், தொண்டு செய்யக்கூடிய யோகிகள், இவங்கெல்லாம் மெல்லமா எழுந்து, அப்ப காத்தால எழுந்துக்கும் போது சடக்குன்னு எழுந்துக்க கூடாது. எப்பவுமே நம்ம படுத்து தூங்கி எழுந்துக்கிறோம்னா ஒரு பக்கமா திரும்பி மெல்லமா நம்ம கைய வச்சு நிதானமா தான் எழுந்துக்கணும். ஏன், நமக்கு உள்ளதான் கடவுள் இருக்காரு, அவருக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது இல்லையா? அப்ப மெல்லமா எழுந்துக்கணும். அவங்க எல்லாம் மெல்ல எழுந்து, அப்ப எழுந்த உடனே என்ன பண்ணணும், போய் கண்ணாடியில முகத்தை பாக்கிறது, கையை எடுத்து பாக்கிறது, இதெல்லாம் செய்யவே கூடாது. எழுந்த உடனே நல்லா மனசுக்குள்ள நினைச்சு ஹரி 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 அப்படின்னு 7 தடவை கூப்பிடணும். அப்படின்னா என்ன, ஹரின்ற சப்தம் இருக்கே நம்முடைய பாவங்களை எல்லாம் கொளுத்திடும், எரிச்சிடும், போக்கிடும். அதனால ஹரி அப்படின்னு காத்தால எழுந்த உடனே சொல்லணுமா. அப்ப முனிவர்கள் யோகிகள் எல்லாம் காலையில எழுந்து ஹரி ஹரி ஹரின்னு கூப்பிடுறாங்களே, அந்த மங்களகரமான அந்த சத்தம் கேட்டுட்டும் எங்க மனசெல்லாம் குளிர்ச்சி ஆயிடுச்சு. நீயும் குளிர்ந்த பெண்ணா, சீக்கிரமா வந்து எங்களோட வந்து சேர்ந்து அனுபவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இந்த பிள்ளாய் தோ 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 வந்துட்டேன் அப்படின்னு வந்து இவங்களோட சேர்ந்துக்கிறா. இந்த பாட்டுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எழுந்துக்கும் போது மெல்லமா எழுந்துக்கணும், மனசுக்குள்ள எப்போ மகாவிஷ்ணுவை நினைக்கணும். அப்புறமா நமக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் ஹரி ஹரி ஹரின்னு கூப்பிடணும். எப்படி கஜேந்திரன் என்ற யானை தெரியும் இல்லையா உங்களுக்கு கதை, ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டது இல்ல, அதுபோல நாமளும் காத்தால எழுந்துக்கும் போது மகாவிஷ்ணுவ மனசுல நினைச்சுக்கிட்டு 7 தடவை ஹரி 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 அப்படின்னு சொல்லணும். அப்ப ஹரின்னு சொன்னாலே நம்ம பாவம் எல்லாம் தொடஞ்சி போயிடும். இன்னைக்கு பிள்ளாய் அப்படின்னு ஒரு பெண்ணை எழுப்பினதை பார்த்தோம். அடுத்த வீட்டுல பேய் பெண் அப்படின்னு ஒருத்தியை எப்படி எழுப்புறாங்கன்னு நாளைக்கு பார்ப்போமா. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.